வேலூரில் புதிய டைடல் பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். உலக ஆடவர் ஹாக்கி போட்டிக்கான கோப்பையையும் அறிமுகம் செய்தார். சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்கும் அதிகாரத்தை விஜய்க்கு வழங்கி பொதுக்குழு தீர்மானம். 2026 விஜயை முதல்வராக்குவோம் என சபதம். வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணிகள் நடைபெறுவதால் தனி கவனம் செலுத்த வேண்டும். மாவட்ட செயலாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. ஹரியானாவில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலிலும் முறைகேடுகள் நடந்திருக்கிறது. 25 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பீகாரில் நாளை 121 தொகுதிகளில் சட்டப்பேரவை தேர்தல். வாக்குப்பதிவுக்கு தேவையான மின்னணு இயந்திரங்கள் அனுப்பும் பணி தீவிரம். இரண்டு நாட்களில் ஆபரண தங்கத்தின் விலை 1360 ரூபாய் சரிவு. சவரன் 90,000ற்கு கீழ் வந்ததால் வாடிக்கையாளர்கள் சற்று ஆறுதல்.